தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது என்று பூத கண்ணாடிகளை வைத்து தேடக்கூடிய நிலையில்தான் இன்றைய திமுக ஆட்சி நிலைமை உள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து வீடியோ வெளியிட்டுள்ள ஆர்.பி. உதயகுமார் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை திமுகவினர் விளம்பர வெளிச்சத்தால் மறைக்க முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது என்று பூத கண்ணாடி வைத்து தேடக்கூடிய நிலையிலே தான் இன்றைய நிலையை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஒரு நாட்டிற்கு அமைதிதான் அடித்தளமாக இருப்பது. அதனால்தான் புரட்சித் தலைவர் இதயதீபம் அம்மா அவர்கள் அமைதி வளம் வளர்ச்சி என்றும், புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போதும் சட்டம் ஒழுங்கு மக்களின் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கி திட்டங்களை தீட்டி செயல்படுத்தினார்கள். மாண்புமிகு புரட்சித் தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக சட்டமன்றத்திலே சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற வேண்டிய அவசியம் குறித்து ஆதாரத்தோடு புள்ளி விவரங்களோடு அடுக்கடுக்காக 2 மணி நேரம் 55 நிமிடம் காவல்துறை மானிய கோரிக்கைகளை எடுத்து வைத்தார்கள். அப்போதும் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து எந்தவிதமான கவனத்தையும் செலுத்தாமல், அக்கறையும் செலுத்தாமல், அவர் இன்றைக்கு எதுவுமே நடைபெறவில்லை என்று மக்களை நம்ப வைக்கின்ற முயற்சியிலே தான் இருக்கிறாரே தவிர, அதற்கான விளம்பரங்களை எல்லாம் அவர் கவனம் செலுத்துகிறாரே தவிர, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் அவர் கவனம் செலுத்தவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டிலே எந்த பாதகமும் நடைபெறவில்லை என்பதிலே தான் அவருடைய முழு அக்கறையும் இருக்கிறது என்பதுதான் இந்த 4 ஆண்டு கால அவருடைய நிர்வாகத்திற்கு சாட்சியாக இருக்கிறது. பிரச்சனையை தீர்வு காண்பது முக்கியமா, அல்லது பிரச்சனையை திசை திருப்பது முக்கியமா, அல்லது பிரச்சனையை விளம்பரத்தின் மூலமாக மூடி மறைப்பது முக்கியமா என்று கேட்டால் இன்றைய மக்கள் தீர்ப்பு சொல்வார்கள். பிரச்சனையை விளம்பரத்தால் மூடி மறைக்கிற ஒரு செயல்தான்.